தம்பி அந்த கடலக்காய் இருக்கா? கொண்டாசாமி அடுப்புக்கிட்டு கொண்டு போ. அப்படியே போ, நான் வரேன். ஒரு கப்பு கொட்டை இருந்தால் போதும். சரி, இங்கே என்ன ஆளுக்கு வேண்டா கண்ணே, ஆளுக்கு ரெண்டு மரமானு சொல்லிங்க. சரியா பள்ளிக்கூடத்துல விட எங்கள் பேத்தி வீட்டு பையனெலாம் வந்துக்குது. பாப்பாடு வந்துட்டா, தம்பி வந்துட்டான். ஆளுக்கு ஒரு ஒடி கொட்டை தொலைச்சா ஒரு கப்பு ஆச்சு. ஒரு ஆள் தொலைச்சா சட்னி தொலைக்க முடியாது. கடலக்கொட்டை தொலைச்சி வைங்க, அரிசி ஊற வச்சுட்டு வரேன். சரி. என்ன போய் அரிசி ஊற வச்சுட்டு வந்துடுறேன். கண்ணே, மலான்னு தொலைஞ்சிட்டு வெங்காயம் தொலைங்க. அரிசி ஊற வச்சுக்கலாம். 1.5 டம்ளர் அரிசி. நல்லா 2-3 ஆரம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். கண்ணே, சீக்கிரம் தரீங்க. மீன் எடுத்துக்கா, அந்த மீன் எடுத்து நல்லா ஊற்று. அந்த தலையில் அலாசிட்டா போய் வெங்காயம் தறி தலை கூட அப்புறம் தான் போட்டுக்குவோம். அந்த தறியில் கொட்டி அரி வெங்காயத்தை சாமி 2 துண்டு இஞ்சி. இஞ்சி நல்லா அரைச்சிக்கணும். சின்ன தம்பியே போய் அந்த சட்டி எடுத்தா கலக்கட்டா இருக்கலாம். 10 வெள்ளை பூண்டு. இது பூண்டு 1-2 தட்டினா போதும். இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். ஒரு கப்பு கடலக்கொட்டை. நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடலக்கொட்டை நல்லா செவக்க வறுத்துக்கணும். கடலக்கொட்டை பாரு நல்லா வெடிக்குது. இன்னும் நல்லா வெடிக்க வேணும். உருண்டு வரணும் கடலக்கொட்டை. சமையல் தக்காளி பார்த்து பொடி பொடி அறிய. கடலக்கொட்டை நல்லா மணக்குது. கடலக்கொட்டை நல்லா வெடிக்குது. நல்லா வறுபட்டு போச்சு. இதுக்கு மேலே இறக்கலாம். கடலக்கொட்டை வறுத்தாச்சு. டேஸ்ட் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு சரி தரேண்ணே. கடலை இன்னும் 4 பூன்.
2 துண்டு பட்டை, 3 துண்டு ரவுங்க, 1 ஸ்பூன் சோம்பு. நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. அரிஞ்சு வச்சு சின்ன வெங்காயம் 1 கப்பு. கருப்பெலாம் இருந்தாலும் 2 கப்பு. வெங்காயம் நல்லா வணங்க வேணும். வெங்காயம் நல்லா சேர்ந்துக்கிடுச்சு. வரமிளகாய் 6 காய். நீங்கள் காரத்துக்கு தகுந்தது போட்டுங்க. நான் வெயில் காலம்னு 6 காய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் வணங்கிடுச்சு. அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி கீரை 1 கப்பு. அரிக்கிறதே சட்னி. கொஞ்சம் நேரம் புதினா தலை. இந்த வெயிலுக்கு தலை நல்லா வெடிக்கல, நல்லா சோர்ந்து போயிடுது. பொடி பொடியாக நறுக்கி வச்சது தக்காளி பழம் 4 பழம். போதுமான உப்பு. நல்லா தக்காளி பழம் வணங்கி தோல் கலந்து வரணும். நல்லா பசையாக வரணும். விடுக்கணும் விட்டுட்டு தலை வைக்கணும். முன்ன போட்டால் அடி பிடிக்கும்னு தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் நேரம் வணங்கட்டுன்னு இஞ்சி போட்டு போட்டுக்கலாம். அது அடி பிடிக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள். நல்லா வணங்க வேணும். தண்ணி பக்கத்தால் எடுத்தா தண்ணி எடுத்தது நல்லா வணக்கி எடுத்துக்கணும். நல்லா செவன்னு வணங்கணும். சட்னி சாப்பிட்றப்ப அந்த மாதிரி வதக்கணும். நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வணங்கினா போது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். சட்னி பக்கத்துக்கு நல்லா வணங்கிடுச்சு. 1.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். நாலு 5 நல்லா உலகம் அதுக்கு குண்ட ஒரு கடி இருக்குதாயா டேஸா எடுத்து பாப்பா அந்த கல்லை சுத்தமாக தொடச்சி விடு. சரியா உரம் நல்லா காயிட்டு வறுத்து வச்சா கடலை கொட்டையை சுத்தம் பண்ணிக்கலாம். பொட்டு எடுத்துக்கலாம். நல்லா 1 2 போட்டு எடுத்தால் போதும். அது போதில் பிடிங்கிட்டு அந்த கடை கொட்டை. இந்த அளவுக்கு போட்டு எடுத்தால் போதும். 1/2 ஸ்பூன் மிளகு. கண்ணே அந்த கடலக்கொட்டை எடுத்து அது பொடி பண்ணு. நல்லா நெவுன்னு அரைச்சிக்கணும். நீங்கள் முச்சில் போட்டு அரைச்சிக்கலாம். நெவுன்னு கொட்டி போட்டு போடுங்கண்ணே. சரியாயா கொட்டாயா நெவு அடிக்க தேவையில்லை. பருப்பு அரைச்சா போதும். சரியாயா பருப்பு அடிச்சா போதும். 1 ஸ்பூன் சீரகம். தம்பியே அடுப்பு தள்ளிடு. இன்னும் கொஞ்ச நேரம் ரெடி. சரி நடுவே போடு. இரு. பதமான் பாறையா போடுங்கண்ணா. சரி தோலிச்சு எடுத்துக்க.
சீரகம் மிளகும் மஞ்சிக்கிடுச்சு வலிச்சுக்கலாம். தம்பி அந்த கரிசனை பிடிச்சி தடுத்தாடு வேலை கொஞ்சம் போச்சான்னு பார்க்கலாம். நல்லா உலை கொதிச்சு போச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசியை நல்லா தண்ணியை வடித்து போட்டுக்கணும். அரைச்சி வச்ச சீரகம் மிளகு பொடி போட்டுக்கலாம். தொளிச்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு, தொளிச்சு வச்ச பூண்டு 15 பல்லு. மூட்டை தண்ணி தட்டுறேன். நல்ல வேவிட்டு வெய்ய காலத்துக்கு களி கிளறிப்பிட்டியா? கிளறு கிளறு. வேலைக்கு போறேங்கண்ணா. நான் கேட்டேன், ஒன்று வேலைக்கு விடுறியா இல்லை? உப்பு பார்க்குறேன். பிரச்சனைதான். அதை பிரச்சனைன்னா பண்ற வேலைக்கு என்ன பண்ண சொல்ற? வர கூட சோறு நல்லா கொதிச்சு வேகட்டும். நல்லா மணக்குது பாரு கொதிக்க கொதிக்க. கண்ணே இந்த ஆப்பக்காண்டி மூளை ஒத்து வராது. அந்த மத்துக்கா இன்னொரு நாள் வேகணும். வராது. சோறு வந்து 3/4 பதம் வந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே இடித்து வச்ச கடலக்கொட்டை பொடி போட்டுக்கலாம். போடுபிடியா? நல்ல நறுக்குதான் இது. கடலக்கொட்டை பொடி கொட்டி நல்லபடி கிளறிக்கணும். ஓரளவுக்கு 3/4 பதம் வந்த மறுபடி போட்டோமா சரியாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இடித்து வச்ச கடலக்கொட்டை நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து சோறு பசையாக இருக்குது. நல்லா சோறு வெந்து போச்சு. கொத்தமல்லி தழை போடாய போட்டு கிளறி இறக்கி வச்சிடலாம். போதுமாதிரி அரைக்கலாம். இறைச்சி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே புழுங்குடி சோறு. ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். கடலக்கொட்டை சோறு ரெடி. வாங்க சாப்பிடலாம். அங்கே போயிட்டியா? இங்கே ஒரு வாயாட்ட சோறு நல்ல மணமாக இருக்குது. அடுத்தது கீழே உட்காந்துக்கா. கீழே உட்காந்துக்கா. அம்மா எப்படி சாப்பிடுவேன்? ஓ இந்தாங்கண்ணே. சரி இப்படி கீழே உட்காந்துக்கா. கீழே உட்காந்துக்கா.
எல்லாமே சாப்பிடுங்க. இறங்கிக்கோ. ம் ம். ஐயா சோறு நல்லா மனமாக சூப்பராக இருக்குது ஐயா. சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குது ஐயா. ஐயா கல்லக்கட்டு சோறு சூப்பராக இருக்குது ஐயா. நல்ல மனமாக இருக்குதுல்ல? நல்லா மணக்குது கல்லக்கட்டு சோறு. சூப்பராக இருக்குது ஐயா. சூப்பராக இருக்குதா? சரி. பாப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு நீட்டே வந்து சேர்ந்துக்கிறேன். எப்படி சாமி இருக்குது? சூப்பராக இருக்குதா? வாழ்த்தான்னு சொல்லு. சோறு அருமையாக இருக்குதுங்க. சரி, அருமையாக இருக்குதா? அருமையாக இருக்குது. கலவட்ட சோறு சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சோறு உடச்சோடுக்குள்ளேயே அப்படி சும்மா கும்பு கும்புன்னு மணக்குது. அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சோறு சூப்பராக இருக்குது தம்பி. நல்லா மணக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. கடலைக்கொட்டை அடித்து கொட்டுறதுக்கு சோறு நல்ல பசையாக மணமாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உடம்புக்கு நம்ம நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஒரு கப்பு கடலைக்கொட்டை இருந்தால் போதும். அவ்வளோ அருமையாக இருக்குது. உடம்புக்கு நல்ல வலுவு. நல்லா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடு. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு தருங்க.